நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் பாண்டியன் பேப்பர் கம்பெனி, 59 ஆண்டர்சன் ஸ்ட்ரீட், சென்னை. வலையப்பட்டி எம்.ஏ. பாண்டியன் செட்டியார், திருமதி உமா ஆச்சி ஆகியோர். 5 வகை கனியெடுத்து அமுது செய்வோம், ஆறுமுகன் மேனியிலே தொழுது பொய்வோம். கொஞ்சுமொழி குமரனுக்கு பூக்கள் கொய்வோம், கூறுமினை சொல்லெடுத்து பாக்கல் நெய்வோம். தன்னாரும் பழனிமலை நடந்து செல்வோம், சாலை வழி துன்பமெல்லாம் கடந்து செல்வோம். கண்ணான முருகனையை கண்டு மகிழ்வோம், கருணை மலை பொழியவென கெஞ்சி கேட்போம். எங்களோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னா, சரி நம்மளும் ஒரு டாட்டா பிர்லா மாதிரி, ஒரு ரத்தன் டாட்டா மாதிரி பெரிய தொழிலதிபர் ஆயிரலாண்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, தொழில் பண்ணால் உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க அண்ணாமலை. எனக்கெலாம் இந்த மாதிரி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா பண்ண வச்சா நம்ம ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், நம்ம பார்த்துக்கலாம். எங்கள் ஐயா சொன்னார், எல்லாரும் படிச்சுட்டு டாக்டர் இன்ஜினியர்னு ஆயிடுவாங்க, நீ மட்டும் மாடு மேய்ச்சிட்டு திரிவ. அப்படி தானே? எப்படி எந்திரிக்க முடியும்னால? ஆமாம், நம்ம என் ஃப்ரெண்டு வந்து டே நான் டாக்டராக இருக்கேன்டா, இது மாதிரி என் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கலான்னு சொல்லும்போது நான் சொல்ல முடியுமா, என்னோட பண்ணை பாடுறா மாட்டு பண்ணை கண்டரமாணிக்கத்தில் இருக்குது. அப்படி எனக்கு சொல்கிறதுக்கு வந்து எங்கள் ஐயா வந்து எங்கள் சொல்கிறார், இப்படி சொல்ல முடியுமா? இன்னொன்று என்னென்னா, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு கேட்குறா, மாப்பிள்ளை மாடு மேய்க்கிறாருன்னு சொல்லுவாங்களாம். இந்த உருப்படாத பசங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாருமே எங்களோட பெருசாக உருப்பட்டுருவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அவனுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்காது. அவன் எப்படி இருப்பான்னா, பேசிக்காக அவன் மைண்டு வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக க்ரியேட் ஆன மைண்டாக இருக்கும். அவன்கிட்ட அவன் ஒரு தொழில் எடுத்து பண்ணான்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேயே அந்த உருப்படாத பசங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பெரிய ஆளாக வருவாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. யாரெல்லாம் நீ உருப்பட மாட்ட அப்படின்னு எந்தெந்த டீச்சர் சொன்னாங்களோ, எந்தெந்த பேரண்ட்ஸ் நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ, அந்த பசங்க தான் பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவாங்க. இந்த கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவன் கடைசி வரைக்கும் வேலை பார்ப்பான். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. அனைவருக்கும் காலை வணக்கம். கண்டரமாணிக்கத்தை சேர்ந்த அண்ணாமலை சின்னாஞ்செட்டி அவர்கள் மதுரையில் வசிக்கிறார். திரு க. அண்ணாமலை சின்னாஞ்செட்டி அவர்கள் KLN பொறியியல் கல்லூரியில் தனது BE EAE பட்டப்படிப்பினை முடித்து தற்போது ஆரக்கிள் பார்ட்னர் கம்பெனி ஜாபின் அண்ட் ஜிஸ்மி, திருச்சூர், கேரளா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக பணியாற்றி வருகின்றனர். இவர் தனது பள்ளி பருவத்திலிருந்தே பல்வேறு மேடைகளில் பேசி சிறந்த பேச்சாளர் என்று பட்டம் பெற்றவர். 44 பட்டிமன்றங்களில் பல்வேறு தலைப்புகளில் பேசி சொல் வித்தகர் என்றும் நகைச்சுவை நாவரசு என்றும் பட்டம் பெற்றுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியான உயர் திரு அப்துல் கலாம் ஐயாவின் அறிவியல் ஆலோசகரான திரு பொன்ராஜ் அவர்களின் கையால் இளம் சாதனையாளர் விருதினை பெற்றுள்ளார். இவர் இயற்றிய 150க்கும் மேற்பட்ட கவிதை படைப்புகளுக்காக இலக்கிய செல்வர் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். பல்வேறு தனி சொற்பொழிவுகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், கருத்தரங்குகள், கவியரங்குகள் மற்றும் நேமங்கோவில் குடமுழுக்கு விழா, பட்டினத்தார் விழாக்கள் பேசி மதுரையில் சிறந்த இளம் தொகுப்பாளர் என்ற பாராட்டை பெற்றவர். மேலும் பொதிகை, சங்கரா, தமிழன் மற்றும் மக்கள் தொலைக்காட்சிகளில் தனது பங்களிப்பினை தந்து கொண்டிருக்கும் திரு அண்ணாமலை சின்னாஞ்செட்டி அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மாணிக்க நாச்சி அவள் மாண்பாய் வீட்டிற்கும் அழகிய ஊராம் கன்றமாணிக்கம் தனில் பிறந்து கோநாச்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வரும் மதுரையம் பதியில் வளர்ந்து டாக்டர் முத்தலகப்ப செட்டியார், காமாட்சி ஆட்சி இவர்களால் வளர்க்கப்பட்ட கனிவான பேரன் இந்த அண்ணாமலை சின்னாஞ்செட்டியின் அன்பான வணக்கங்கள். 5 வகை கனியெடுத்து அமுது செய்வோம், ஆறுமுகன் மேனியிலே தொழுது பொய்வோம். கொஞ்சுமொழி குமரனுக்கு பூக்கள் கொய்வோம், கூறுமினை சொல்லெடுத்து பாக்கல் நெய்வோம். தன்னாரும் பழனிமலை நடந்து செல்வோம், சாலை வழி துன்பமெல்லாம் கடந்து செல்வோம்.
கண்ணான முருகனையை கண்டு மகிழ்வோம், கருணை மலை பொழியவென கெஞ்சி கேட்போம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் கருணை மலையை பொழிய வேண்டும் என்ற அந்த பழனி ஆண்டவரின் பாதம் தொட்டு எனது உரையை துவங்குகின்றேன். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், எல்லாரும் அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே உட்காந்துருந்தா என்னன்னு தெரியலை. எல்லாரும் பேசுகிறாங்க, நீங்கள் ரசிக்கிறீங்களா என்னன்னு உங்களோட கைத்தட்டலில் தான் எங்களுக்கு தெரியும். நானும் சரி தட்டுவாங்கன்னு உங்கள் கைத்தட்டலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மழை பெய்யுறதுனால ரொம்ப குளிர் கோயிலாக இருக்கிறதுனால இப்படி கை கட்டி உட்காந்துருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை. நல்லா உங்களோட கைத்தட்டலை கொடுத்தா உங்களுக்கும் நல்லது, பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும். பேசுகிற எனக்கும் உங்கள் கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா, இல்லை இதோட நிறுத்திட்டு போய் உட்காந்துடலாமா, அப்படிலாம் எனக்கு தோணும். அதனால தான் சரி கைத்தட்டினா கவனிக்கிறாங்கன்னு சொல்லி நான் மேலும் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்த வளையப்பட்டி, சென்னை வாழ் வளையப்பட்டி நகரத்தார் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து கொண்டு தலைப்பு போகணும். தலைப்பு இல்லாமல் எங்கேயுமே பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னை பேச கூப்பிடும்போது மல்லிகாட்சி தான் எனக்கு ஃபோன் பண்ணி வரீங்களா ஃப்ரீயாக அந்த டைம் அப்படின்னு கேட்டாங்க. நல்லா பேசலாச்சு, என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கு என்ன தேவை, நம்ம நகரத்தார்களுக்கு இன்றைக்கு என்ன தேவை, அந்த மாதிரி ஒரு புதுமையான தலைப்பில் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ற அவங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க என்ன தலைப்பு, என்ன புதுமையாக என்ன பேசுகிறது, என்ன எல்லாமே பேசிட்டோம், என்ன புதுமையாக பேசலாம், என்ன மாற்றங்களை கொண்டு வர மாதிரி இருக்கணும் நம்மளோட செய்தி, கேட்குறவங்களுக்கும் அதை இப்போ செயல்படுத்துகிறவங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தலைப்பு தான். என்னென்னா தொழில் செய்ய விரும்பு, அதுதான் நம்மளோட தலைப்பு. நம்ம நகரத்தார்கள் வந்து கடல் கடந்து சென்று வாணிகம் செஞ்சாங்க. எப்படின்னா பட்டினத்தார் வந்து அவ்வளோ பெரிய செல்வந்தர், நம் நகரத்தார் குடியில் பிறந்த பட்டினத்தார் வந்து அவ்வளோ பெரிய செல்வந்தர். ஒரு தடவை ராஜா வந்து நகர்வலம் வராரு, பட்டினத்தார் வீடை கிராஸ் பண்ணி தான் போகணும் நகர்வலம் வரும்போது. அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது பட்டினத்தார் வீடை பார்க்குறார். என்னென்னா வீட்டோட கதவு வந்து தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட கதவாக இருக்குது. நம்ம ராஜா அரண்மனையிலேயே தேக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இவர் யார், அவ்வளோ பெரிய செல்வந்தரா, ராஜாக்கு ஈக்குவலானவரா இவர், தேக்கு மரம்லாம் இங்கே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அவர் வீட்டோட கதவை கலட்டிட்டு வந்துரு அப்படின்னு வேலையாட்களை சொல்லி அவரோட வீட்டோட கதவை கலட்டிட்டு போயிட்டாங்க, பட்டினத்தார் வீட்டோட கதவை. அடுத்த நாள் 2வது நாள் வந்து ராஜா மறுபடியும் வலம் வராரு. கதவு இருக்கக்கூடாதுல்ல, ஆனால் கதவு எப்படி இருந்துச்சான், வெள்ளியில் இருந்துச்சான். இவர் எப்படி நம்மால், சரி இதை வெள்ளியில் என்ன நீ அவ்வளோ பெரிய செல்வந்தரா நீன்னு, வெள்ளி கதவையும் கலட்டிட்டு வந்துரு, வெள்ளி கதவையும் கலட்டிட்டு வந்துட்டாங்க. 3வது நாள் இதே மாதிரி ராஜா வராரு. வேணுக்குனே 3 நாள்லாம் ராஜா வலம் வர மாட்டார். இவன் இந்த வீட்டில் கதவு இருக்கா இல்லையான்னு பார்க்குறக்காக ராஜா வலம் வந்துக்கிட்டே இருக்காரு பட்டினத்தாருக்காக. 3வது நாள் வராரு. பட்டினத்தார் என்ன பண்ணியிருக்காருன்னா தங்கத்தில் கதவு மாட்டியிருக்கார். ஏன்டா நீ எப்பயுமே நீ விடவே மாட்டியா, என்னதான் உன் பிரச்சனைன்னு தங்கத்தையும் கழட்டிட்டு வந்துட்டு சொல்லிட்டார். சரி 4வது நாள் இனிமேல் தேக்கு கதவை எடுத்தாச்சு, வெள்ளி கதவை எடுத்தாச்சு, தங்க கதவை எடுத்தாச்சு, இனி அவன் வீட்டில் கதவு இல்லாமல் தான் இருக்கும். 4வது நாள் ராஜா ரொம்ப பெருமையாக எனக்கு நிகர் நான் தான், யாருமே எனக்கு நிகரான செல்வந்தர் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 4வது நாள் வலம் போகிறாரு. அப்போது வைரத்தால் பதிக்கப்பட்ட கதவு அந்த இடத்துல இருந்துச்சான். இப்போ எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, பட்டினத்தார் வந்து தொழில் செஞ்சனால தான் அவர் வந்து தேக்குனால கதவு செய்ய முடியுது, வெள்ளினால செய்ய முடியுது, தங்கனால செய்ய முடியுது. நான்லாம் வேலைக்கு போகிறேங்க, என்னால் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் கூட வாங்க முடியலை. ஏன்னா வாங்குறது ஃபுல்லாமே இப்படி வருது இப்படி போயிடுது, இப்படி வருது இப்படி போயிடுது. அதனால் நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி தொழில் செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்ம தொழில் செய்யணும். இந்த கதை எதுக்குன்னா, தொழில் செஞ்சால் தான் அதிகமான செல்வம் இருக்க முடியும், ராஜாக்கு நிகராக இருக்க முடியும்னு இந்த இடத்துல ஒரு கருத்து. சரி, இப்போ இருக்கிற நாங்களாம் தொழில் செய்ய விரும்புகிறோம். சரி விரும்புகிறீங்க, என்ன பண்ணலாம்? அம்மா நான் வந்து இது மாதிரி படித்து முடிச்சிட்டேன், வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் தொழில் பண்ண போகிறேன்னா, இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்போவே அவனோடலாம் நீ சேராத, குட்டிச்சவராக போவ, உன் ஃப்ரெண்டு இப்படி தான் தொழில் செய்கிறேன்னு அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு எங்கள் அம்மா. அடுத்து அப்பாட்ட போய் கேட்போம், அப்பா அம்மா தான் இப்படி நெகட்டிவாக பேசுது, நீங்களாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்பா அப்படின்னா, எப்பா நீ என்னத்தையோ பண்ணு, என்கிட்ட 5 பைசா இல்லை. அவர் வச்சிருப்பார், என்கிட்ட 5 பைசா இல்லை அப்படின்னு அவர் நம்மளை தள்ளி விட்டுருவாரா? இந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஒரு அக்கா தம்பி
அக்கா அன்னைங்களாம் இருப்பாங்க, அவங்க பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி லட்சமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன, நம்ம அவன் சொல்லுவாங்க அவங்க அண்ணன்லாம் பார்த்தியா எப்படி கை நிறையா சம்பாதிக்கிறான், நீ என்னன்னா தொழில் செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நட்டமானா யார் பார்க்குறது? இப்போது நம்ம இதில் ஏன் வந்து முன்னாடி நிறையா தொழில் செஞ்சாங்க, இப்போ தொழில் செஞ்சது கம்மியாயிருச்சுன்னா லாட் ஆஃப் நெகட்டிவிட்டிஸ் வந்து நம்ம மைண்டில் வந்து அதிகமாயிருச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இனிஷியேட் பண்ணால் பேரண்ட்ஸ் ஆகி நீங்கள் என்ன பண்ணணும்னா பண்ணாத அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, அப்படி அங்கே இப்படி தான் ஒரு ஆள் அவ்வளோ அந்த ஊரில் வந்து அவ்வளோ சொத்து வச்சுருந்தாரு, இப்போ ஆண்டியாக இருக்கார். ஏன்னா அப்படி நமக்கு பயமாக இருக்கும், போய் நம்மளும் ஆண்டியாகிண்டி ஆயிடுவோமோ அப்படி நமக்கு பயம் வரக்கூடாது. நீ நல்லா பண்ணுப்பா, இது மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும்னு எந்த ஒரு பேரண்ட்ஸுமே இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக பண்ணுறதே இல்லை. என்னென்னா நீங்கள் தோற்று போனவங்களாம் எங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறீங்க, ஆனால் ஜெயிச்சவங்களாம் எக்ஸாம்பிள் காட்டணும். நான் தோற்று போனவங்கள வந்து எக்ஸாம்பிள் காட்டக்கூடாதுன்னு சொல்லலை, அவங்க எதில் விழுந்தாங்க அந்த விழுந்ததுலேருந்து நீ இதை பண்ணினா நீனு விழுந்துருவ, நீ இதை பண்ணாமல் இரு, அப்போ தான் எந்திரிச்சு நிற்க முடியும்னு எந்த ஒரு பேரண்ட்ஸுமே வந்து சொல்லி எனக்கு தெரியலை. ஏன்னா எல்லோரும் இப்போ சேஃபர் சைடில் இருக்கிறதான் விரும்புகிறாங்க. இன்னொரு கொடுமை என்னென்னா, தொழில் செஞ்சால் பிஸ்னஸ் பண்ணால் பொண்ணு தர மாட்டாங்க. நம்ம இதில் எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா, பிஸ்னஸ் செஞ்சால் தொழில் செஞ்சால் பொண்ணு தர மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்கிறனால தான். இன்னொன்று என்னென்னா, இப்போது ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால், நம்ம நகரத்தார் குடியில் பிறந்த பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அடுத்த வீட்டுக்கு போவ, என்னை என்ன வளர்த்துருக்கேன்னு அந்த ஆட்சி கேட்கும். நீ இப்படி தான் பொண்ணை வளர்த்துருக்கியா, உங்கள் ஆத்தா இது கூட உனக்கு சொல்லித்தரலையா அப்படின்னு அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணாக போகுது. எங்கே நாங்கள் ரொம்ப பாவப்பட்டவங்கல்ல, எங்களோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னா, சரி நம்மளும் ஒரு டாட்டா பிர்லா மாதிரி, ஒரு ரத்தன் டாட்டா மாதிரி பெரிய தொழிலதிபர் ஆயிரலான்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தொழில் பண்ணால் உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க அண்ணாமலை. அப்படியே நான் தொழில் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இப்போது நம்மளோட இது எப்படி இருக்குன்னா, மாதம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் யார் சம்பளம் போடுறாங்களோ அந்த வேலையை பார்த்தா சேஃபர் சைடுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஏன்னா தொழில் செய்கிறனால என்ன ஒரு நல்லது இருக்குன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறும். லைஃப் ஸ்டைல் எப்படிப்பா வரும், நானும் தான் ஐடியில் வேலை பார்க்குறேன், உன்னோட லைஃப் ஸ்டைல் மாறலையா அப்படின்னு கேட்டால், அந்த லக்ஸுரியஸ் லைஃப் ஸ்டைல் வேறு, நான் சொல்கிற லைஃப் ஸ்டைல் வேறு. நான் பிஸ்னஸ் பண்ணால் என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படி சொல்கிறேன்னா, மேனேஜ்மெண்ட் பவர் வளரும். எப்படி ஒரு தொழிலை ஆரம்பித்து அது எவ்வளோ ரிஸ்க்கு வந்தாலும் அந்த ரிஸ்க்கை ஃபுல்லாக போக்கி எப்படி மேனேஜ் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் ஒன்றும் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறேன், எனக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நகரத்தார்கள் வந்து யாருக்கு கீழேயும் ரொம்ப அதிகமான பேர், நான் சொல்கிறேன், வேலை பார்த்ததா சரித்திரமே இல்லை, வேலை கொடுத்ததா தான் சரித்திரமே இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், இங்கே வந்து உட்காந்துருக்க எவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க, ஏன் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனால தான் இங்கே வந்து உட்காந்து சுகமாக நான் பேசுகிறத கேட்க முடியும். இதுவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கேட்க முடியுமா? அவன் ஃபோன் பண்ணுவேன், இவன் ஃபோன் பண்ணுவேன், எங்கள் ஹெச்ஆர் ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் மேனேஜர் ஃபோன் பண்ணுவாங்க, டாஸ்க் முடிக்கணும், நைட்டுக்குள்ளே போய் என்னடா பண்ணுறதுன்னு மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குல்ல, யாருக்கு வளரும்னா, யார் ஒருவர் தொழில் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ன்றது வளரும். அடுத்து என்ன, கான்ஃபிடென்ட் வளரும். இப்போது வேலை பார்க்குறவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ கேஜியிலேருந்து 12th வரைக்கும் அம்மா அப்பா வந்து நல்லா பூசி இட்லி என்ன சொல்கிறது வரமிளகா சட்னி, அதில் எங்கள் அம்மாலாம் நெய்யை ஊற்றி கொடுக்கும், நல்லா குசுட்டிக்கா வாப்பா அப்படின்னு எங்கள் அம்மா வந்து அப்படி ஊட்டி என்னை வளர்த்து 12th வரைக்கும் கொண்டு போயிடும். என்னோடய வேலை என்ன, படிக்க, தூங்க, மார்க் வாங்க, இதே ரொட்டீன் சைக்கிள், இதே தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி காலேஜ் போயிட்டோம், காலேஜ் என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம். ஏன்னா கழுதை கெட்டால் குட்டிச்ச வர மாதிரி கழுதை கெட்டால் இன்ஜினியரிங் மாற்ற முடியாது. ஏன்னா டாக்டருக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப போக முடியாது, ஏன்னா நம்ம இருக்கிறது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அதனால் டாக்டர் சீட்டு கிடைக்காது. சரி கிடைச்சது தான் கிடச்சிச்சு இன்ஜினியரிங், அதை படிச்சுட்டா என்ன பண்ண முடியும், ஐடி கம்பெனி. இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து எல்லா பசங்கள்கிட்டே இருக்கும். ஆனால் யார் முன்னேறுறாங்கன்னா, அதிகமான கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க, எது வந்தாலும் நான் சமாளிப்பேன், என்ன வந்தாலும் என்னால் டேக்கிள் பண்ண முடியும்னு எந்த பையன் நிற்கிறானோ அந்த பையனால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். இந்த கான்ஃபிடென்ஸ் ஸ்கில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தான். பிஸ்னஸ் பீப்புள்ஸ் யாருன்னா, எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் பீப்புள் ஆகலாம். அதுக்கு
பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப தேவை. பசங்களை வந்து நீ உருப்பட மாட்ட, விளங்க மாட்ட, இப்படிலாம் பண்ணினா இப்படிலாம் ஆயிடுவ அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல், உனக்கு நல்லதுன்னு படுதா, நீ வெற்றி படுவியா, நான் உன் கூட நிற்கிறேன், உனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா, உன் கான்ஃபிடென்ட் லெவலை இன்னும் வளர்த்துக்கிறதுக்காக நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் கூட இருக்கேன். இன்னும் என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி ஊருக்காக வாழ்கிறத உங்கள் தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன், எல்லோரும் நிறுத்தணும். நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரான்சைஸ்னு ஒன்று இருக்குது. ஃப்ரான்சைஸ்னால் எல்லோரும் தெரியும், ஒரு பிராண்டை வாங்கி நம்ம நடத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறையா டீ ஷாப்ஸ் இருக்குது. நான் வந்து எனக்கு நினைக்கிறேன், டீ கடையில் வந்து நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் டீ கடையில் என்ன லாபம் வரப்போகுதுன்னு. ஆனால் நான் வாங்குகிற சம்பளத்தோட ஒரு டீ கடை வச்சுருந்தா டபுள் மடங்கு சம்பளம் வாங்கலாம். அது எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் தெரியலை. ஏன்னா நிறையா ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. வீச்சாயின்னு இருக்குது, கருப்பட்டி ராஜான் இருக்குது. இப்போ எல்லாம் ஆர்கானிக் நோக்கி போகிறனால கருப்பட்டி பிராண்ட் வந்து நிறையா அதிகமாகிருச்சு. அந்த பிராண்டை வாங்கி நம்ம நடத்தினா ஒரு மாதத்துக்கு 4,50,000 டேர்ன் ஓவர் வருதான். லாபம் மட்டும் 1,50,000 ரூபா வருதான். நான் 1,50,000 ரூபா பார்க்கவே இல்லைங்க என்னோடய வாழ்க்கையில். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பல பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் அண்ணாமலை நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இப்போ இங்கே வரும்போதே நான் பெருமையாக சொல்லிக்கலாம், ஐ எம் ஒர்க்கிங் இன் ஆரக்கல், ஜாப் இன் ஜஸ்மி, என் கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி அப்படி நான் பெருமையாக சொல்லலாம். ஆனால் பின்னாடி எவ்வளோ குத்துறான்னு நான் தான் குத்து வாங்கியிருக்கேன், எனக்கு தான் தெரியும் அந்த வழியெலாம். ஆனால் டீ கடை வச்சுருந்தா கண்டிப்பாக அப்படி பிரச்சனையே வராது. ஆனால் வெளியில் சொல்ல வந்து அசிங்கமாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறது வந்து நம்மளோட தப்பு. நம்ம எவ்வளோ க்ரோத் ஆகுறோம் அப்படின்றதான் இருக்குது. 1,50,000 ரூபா வந்து ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து டேர்ன் ஓவர் லாபம் மட்டுமே டேர்ன் ஓவர் எடுக்கிறாங்கன்னா டீ ஃப்ரான்சைஸ் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் இல்லையா? ஆனால் அந்த ஆட்சி அப்படி சொல்லிவிடுண்டா நீ டீ கடை வச்சுருந்தா, இந்த செட்டியார் இப்படி சொல்லிவிடுவாரா நீ டீ கடை வச்சுருந்தா, இதே பாட்டை பாடி எந்திரிக்கிற எங்களையும் அடித்து 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 உட்கார வச்சு கடைசியில் நாங்கள் எந்திரிக்காமையே போயிடுறோம். நம்மளோட டார்கெட் என்ன? இப்போ எதுக்கு வந்து படிக்கிறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோம்? பணம் தானே. அல்டிமேட் கோல் என்ன? எல்லாருக்கும் தேவை பணம் தான். நான் இப்போது முன்னாடிலாம் நம்ம நகரத்தார்கள் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய சிக்கனம் பண்ணாங்க. எங்கள் ஆயாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் மாமரம் இருக்குது, மாங்காயை வெட்டி வத்தலை போட்டு அந்த வத்தல் பல வருஷத்துக்கு இருக்கும். நாங்கள் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வத்த குழம்பு வச்சு கொடுத்துருவோம். சும்மா இருக்காமல் மாங்காய் சீசனே இருக்காது, ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் மாங்காய் வத்த குழம்பு இருக்கும். அந்த மாதிரி வந்து சிக்கனம் பண்ணாங்க. ஆனால் இப்போ யாருமே வந்து சிக்கனம் பண்ணுறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப சிக்கனம் பண்ணுறது வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் என்னென்னா நம்ம இன்கம் பெருகுனனால இவ்வளோதானேன்னு நமக்கு வந்து அதிகமாக நம்ம செலவு பண்ணுறனால அதுக்கு நமக்கு என்ன தேவை? அதிகமான பணம் தேவை. அப்போ பணம் தேவைன்னா ஒருத்தவங்க கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கடைசி லெவல் எப்படி இருக்கும்னா, எனக்கு ஒரு 50 வயசு ஆனால் என்னை வேலையை விட்டு துரத்திடுவான். டெஃபினட்டாக நான் சொல்கிறேன்ல, பெருமையாக சொல்கிறேன்ல என் கம்பெனின்னு. அந்த கம்பெனி என்ன பண்ணுவான்னா, எனக்கு ஒரு 50 வயசு ஆனால் என்னை வேலையை விட்டு துரத்திடுவான். ஆனால் பிஸ்னஸ் அப்படி கிடையாது. எனக்கு 50 வயசு ஆனாலும் 100 வயசு ஆனாலும் நான் தான் ஓனராக இருப்பேன். எனக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன், என்னோட பையனாக இருக்கட்டும், என்னோட பேர பசங்களாக இருக்கட்டும், என்னோட பிஸ்னஸை நான் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா அதே பிஸ்னஸை டெக்னாலஜி வச்சு என் பையன் வந்து பெரிய க்ரோஸாக வந்து அதை டேர்ன் ஓவர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் பிஸ்னஸில் இருக்குது. என்ன மேஜராக நம்மகிட்ட இல்லைன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாருமே விரும்பவே கிடையாது. ரொம்ப சேஃபராக ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதா விரும்புகிறோம். அதுக்கு பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. பசங்க நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பினாலும் பேரண்ட்ஸ் விடலை. பேரண்ட்ஸ் நீ ரிஸ்க் எடுப்பா, திடீர்னு ரிஸ்க் எடுப்பானா பசங்களுக்கு வந்து எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறனால என்னன்னு தெரியலை. ஏன்னா இத்தனை நாள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டோம், இவ்வளோ சம்பளம் வருது எங்களுக்கு, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம். ஆனால் இப்படியே இருந்தால் நம்ம லைஃப் வந்து எப்பயுமே மாறவே மாறாதுதான் என்னோடது. இன்னொன்று என்ன ஒரு பெரிய விஷயம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல அப்படின்னா, நான் நிறைய ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வர்றது, கான்ஃபிடென்ட் வளருது. இன்னொன்று எலாபரேட்டான திங்கிங். நம்ம வந்து சொல்கிறோம்ல ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ்கிட்ட தான் இருக்குது. நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம்னு நினைச்சாலே இந்த தொலைநோக்கு பார்வை வந்து நமக்கு அதிகமாக வருமா? என்னென்னு கேட்டிக்கிட்டிங்கன்னா, முன்னாடிலாம் நமக்கு வந்து அவ்வளோ இடம் இருந்துச்சு, நிலம் இருந்துச்சு, நம்ம வந்து அவ்வளோ விவசாயம் பண்ணோம். நம்ம நகரத்தார்களுக்கு வந்து மேஜர் தொழில் வந்து வட்டி தொழில். ஏன்னா வளையப்பட்டிக்காரங்கிட்ட நான் வட்டி தொழிலை பற்றி என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா வட்டி தொழிலில் சிறந்தவர்கள் வந்து வளையப்பட்டிக்காரவங்கன்னு எனக்கு தெரியும். இன்னொன்று என்னென்னா, வட்டி தொழிலை தாண்டி
விவசாயமும் அதிகமாக நம்ம நகரத்தார் செஞ்சோம். ஏன்னா நஞ்ச புஞ்ச அந்த வார்த்தையெல்லாம் எங்கள் ஆயா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ யாரும் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்களோ, நஞ்ச புஞ்சனாலே யாருக்குமே என்னன்னு தெரியலை. அப்போது இப்போ வீடுகள் அதிகமானாலும் நமக்கு சாப்பாடுன்னு ஒன்று தேவை. நம்ம எவ்வளோ தான் டெக்னாலஜி போனாலும், எவ்வளோ தான் மாடர்னாக வந்தாலும், நமக்கு சாப்பாடுன்றது வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று. அதை நம்ம விவசாயம் பண்ணாலே அசிங்கம். சத்தியமாக நான் சொல்கிறேன், எனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே பயோமேக்ஸ் எடுக்கணும்னு, 10th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே பயோமேக்ஸ் எடுக்கணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு விவசாயம் பண்ணணும்னு தோணுச்சு. விவசாயம் பண்ணலாம், நம்ம கன்றமாணிக்கத்தில் இவ்வளோ இடம் இருக்குது, நம்ம விவசாயம்னா எப்படின்னா புதுமையான முயற்சி என்னென்னா, நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி கிராப்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னா இப்போ பார்த்தீங்கன்னா டைரி ஃபார்மிங் இருக்குது, பல்ட்ரி ஃபார்மிங் இருக்குது, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, இது மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல கம்பைன் பண்ணி வச்சா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே தெரியும், எந்த ஒரு வீட்லேயும் நான்வெஜ் இல்லாத வீடே கிடையாதுங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, கோயிலில் நிற்கிற கூட்டத்தோட கறிக்கடையில் நிற்கிற கூட்டம் தான் இப்போ வந்து அவ்வளோ ஒரு இதுவாக நிற்கிது. ஏன்னா தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா கறிலாம் கிடைக்காம எங்கள் அம்மா என்னை அடித்து வெளியிலலாம் துரத்திருக்கு. அந்த மாதிரி நிலமையெல்லாம் வந்துச்சு. ஸோ வந்து நமக்கு டிமாண்ட் எதில் அதிகமான இது இருக்கோ அதுதான் ப்ராஃபிட் அதிகமாக தரும். எனக்கெலாம் இந்த மாதிரி பண்ணை வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா பண்ணை வச்சா நம்ம ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், நம்ம பார்த்துக்கலாம். எங்கள் ஐயா சொன்னார், எல்லாரும் படிச்சுட்டு டாக்டர் இன்ஜினியர்னு ஆயிடுவாங்க, நீ மட்டும் மாடு மேய்ச்சிட்டு திரிவ. அப்படி தானே? எப்படி எந்திரிக்க முடியும்னால? ஆமாம், நம்ம என் ஃப்ரெண்டு வந்து டே நான் டாக்டராக இருக்கேன்டா, இது மாதிரி என் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கலான்னு சொல்லும்போது நான் சொல்ல முடியுமா, என்னோட பண்ணை பாடுறா மாட்டு பண்ணை கன்றமாணிக்கத்தில் இருக்குது அப்படி எனக்கு சொல்கிறதுக்கு வந்து எங்கள் ஐயா வந்து எங்கள் சொல்கிறார், இப்படி சொல்ல முடியுமா? இன்னொன்று என்னென்னா, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு கேட்குறா, மாப்பிள்ளை மாடு மேய்க்கிறாருன்னு சொல்லுவாங்களாம். எப்போயுமே இந்த பசங்க அப்படி சொன்னால் பரவாயில்லையாச்சு, அப்படி சொன்னால் கெத்தாக இருக்குமே, நானும் ஒரு பண்ணையாராக இருக்கேன். ஏன்னா முன்னாடிலாம் நம்ம நகரத்தாரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வச்சுருக்கவங்கள, தஞ்சாவூரார் வீடு, ஆத்தூரார் வீடு, நாட்டாம செட்டியார் வீடு, அப்படிலாம் நிறையா வீடு இருக்குது. எதுக்குன்னா அவங்க பண்ணுற தொழிலை வச்சு அதிகமாக விவசாயம் பண்ணுறவங்க, தஞ்சாவூரில் அவங்க நிலம் வச்சு அதிகமாக விவசாயம் பண்ணால் அவங்க பேர் தஞ்சாவூரார் வீடாக இருக்கும். ஒரு ஐயா நாட்டாம பண்ணாருன்னா அவர் பேர் நாட்டாமக்கரை செட்டியார் வீடாக இருக்கும். இப்படி இருந்து நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி சொன்னால் பரவாயில்ல, அண்ணாமலை ஒரு பண்ணையார் வீடு அப்படி சொன்னால் பரவாயில்ல. அண்ணாமலை என்ன பண்ணுறேன், மாடு மேய்க்கிறேன் அப்படி சொன்னால் யார் மாடு மேய்க்கிறவனுக்கு எப்படிங்க பொண்ணு தர்றது? ஆனால் என்னோட வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடி கணக்காக இருக்கும். அண்ணாமலை கோடீஸ்வரன் சொல்லலாம், ஆனால் அண்ணாமலை மாடு மேய்க்கலாம். இதுதான் இதுவாக இருக்கும். இன்னொரு எனக்கு ஒரு ஆசை, வெட்னரி படிக்கலாம். சரி, எனக்கு என்ன இந்த அனிமல்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, வெட்னரி படிக்கலாம் அப்படின்னு நினச்சி வெட்னரி. ஆனால் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் வெட்னரிலாம் நீ படிக்க வேணாம், படித்தா MBBS படி, இல்லைன்னா மாட்டு டாக்டர்னுவாங்க. மாட்டு டாக்டர். அப்போது நீ இந்த பேரண்ட்ஸும் நம்ம சமுதாய மக்களும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை போர்ட்ரேட் பண்ணுற விதமே நெகட்டிவாக இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு வந்து அங்கே வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட் வருது. நீங்கள் சொல்லணும், இப்படி இல்லை, யார் சொன்னாலும் பரவாயில்ல, இது உன் வாழ்க்கை, இது நீ வாழு, உனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு பிடிச்சிருக்கு, இந்த தொழிலில் இவ்வளோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இதை நீ பண்ணினா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவ. எப்படின்னா எல்லாமே பண்ணிடுறது, அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு வெளியில் சொல்லும்போது என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்கேன், என்னைய மாதிரி ஒரு நல்ல அம்மா வருமா, என்னைய மாதிரி ஒரு நல்ல அப்பா வருமா, இப்படிலாம் வெளியில் சொல்லிக்கிறது. ஆனால் எந்த ஒரு பேரண்ட்ஸுமே அப்படி பண்ணுறதே கிடையாது. என்ன பிடிக்குதோ பசங்களுக்கு, இது கரெக்டுன்னு உனக்கு தோணுதா நீ பண்ணு, உன்னோட கான்ஃபிடென்ட் லெவலை வளர்த்துக்கோ, அது மாதிரி சொல்லணும். சரி, மேனேஜ்மெண்ட் பவர் வருது பிஸ்னஸ் பண்ணுறனால, கான்ஃபிடென்ட் அதிகமாக வருது, திங்கிங் எலாபரேட் திங்கிங் அதிகமாக வருது. ஏன்னா என்ன பண்ணால் என்ன சக்ஸஸ் பண்ணலாம், எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணலாம். இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு பழமொழி இருக்குது என்னென்னா, சிறுவரிட்ட வேளாண்மை வீடு வந்து சேராது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னா என்னென்னா, சின்ன பசங்க வந்து விவசாயம் செஞ்சால் வீடு வந்து சேராதான். அதெல்லாம் முற்றிலும் தவறு. இப்போது நீங்கள் யங்ஸ்டர்ஸ்ட்டை இப்போ இருக்க இளைய சமுதாயத்தினர் நீங்கள் ஒரு வேலை கொடுத்து பாருங்கள், உங்களை விட ப்ராப்பராக பண்ணுவாங்க. அதுதான் இப்போ இருக்க உண்மையே. நீங்கள் வந்து ஒரு அவ்வளோ கோடிக்கு டேர்ன் ஓவர் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டபுள் மடங்கு உங்கள் பையன் பண்ணுவாங்க. ஆனால் பையன் மேலேயே இப்போ இருக்க அப்பாக்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவன் என்னத்தை பண்ண போகிறேன், அவன் என் மகனை பற்றி எனக்கு தெரியாதா. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றது பேரண்ட்ஸ் ஆகியவங்களுக்கு தான்.
இப்போ திங்கிங் நான் சொல்லிட்டேன், இது மாதிரி பெரிய எலாபரேட்டான திங்கிங் வருதுன்னு. இன்னொரு முக்கியமான பிஸ்னஸில் வந்து மேஜர் முக்கியமானது என்னென்னா, அதிகமான பீப்புள்ஸோட கான்டாக்ட் கிடைக்கணும், கான்டாக்ட் வேணும். அப்படின்னா யார் ஒருவர் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதிகமான கான்டாக்ட் கிடைக்குமே. வேலை பார்க்குறவங்களுக்கு கூட கான்டாக்ட் கிடைக்காது. சத்தியமாக நான் வந்து இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்னோடய மேனேஜர் தெரியும், டீம் லீடர் தெரியும், என்னோடய சீனியர் தெரியும், என்னோடய ஜூனியர் தெரியும், அவ்வளோதானே தெரியும் தவிர. ஆனால் பிஸ்னஸ் யார் பண்ணுறாங்களோ நிறையா கான்டாக்ட் கிடைக்கும். ஒரு பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வரைக்கும் கான்டாக்ட் நல்லா கிடைக்கும். இது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஒரு மேஜர் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இன்னொன்று, ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபிட்டுன்னு அர்த்தம். இப்போ காலேஜெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட் இருக்குது. பிளேஸ்மெண்ட்டை விட்டுட்டா, பிளேஸ்மெண்ட்டில் யாருமே பிளேஸ் ஆகாட்டி காலேஜ்லேருந்தே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப் கேம்பஸ் ட்ரைவுன்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. ஒன்று கேம்பஸ் ட்ரைவ், இன்னொன்று ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ். யாராச்சும் நான்லாம் கேம்பஸில் பிளேஸ் ஆனவன் தான். கேம்பஸில் பிளேஸ் ஆனால் சந்தோஷம், அதுவே இல்லை ஆஃப் கேம்பஸில் பிளேஸ் ஆனால் சந்தோஷம், பிளேஸே ஆகலைன்னா ரொம்ப சந்தோஷம். அதுதான் இப்போ இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு தான், நான் இப்போ தான் வேலைக்கு போயிருக்கேன், எனக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு தான் வந்து மூளை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. அந்த ஃப்ரெஷர் வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து எப்போயுமே தோற்றே போகாது. என்னென்னா எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காத ஒரே தொழில்னால் அது வந்து பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்க தேவையே இல்லை, யாருமே இல்லை. நான் வந்து கேம்பஸில் பிளேஸ் ஆகி ஒரு தாள்கிட்ட வேலை பார்க்கணும். இதுவே நான் கேம்பஸில் பிளேஸ் ஆகலைன்னா நான் 4 பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன். இவ்வளோதான் சிம்பிள் லைஃப் ஸ்டைல். அதனால் வேலை சுய தொழில்ன்றது அவசியம் எல்லாரும் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்போ வந்து கேம்பஸில் பிளேஸ் ஆனதை சொல்லிட்டோம். கேம்பஸில் பிளேஸ் ஆகி கூட இருக்கிறவங்களாம் இருக்காங்களா, கேம்பஸில் பிளேஸ் ஆகி எங்கெங்கேயோ போயிடுவாங்க. நம்ம தருதலையாக சுற்றிக்கிட்டு கேம்பஸில் பிளேஸ் ஆகாமல் அப்படி உட்காந்துருப்போம். நம்ம அம்மாலாம் திட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த கேம்பஸில் பிளேஸ் ஆன என்ன பண்ணுவான்னா அங்கேருந்து வருவான், வாடா மச்சான் டீ சாப்பிட்லாம். இல்லைடா வேணாம், டீலாம் வேணாண்டா. இல்லை எனக்கு தெரியும்டா உங்கள்கிட்ட காசு இருக்காதுன்னு. பரவாயில்ல, நான் வாங்கி தரேன்டா, நீ வா அப்படின்னு கூட எப்படி இருக்கும் நமக்கு. சரி, நம்ம வந்து உடனே ரோசப்பட்டு சொல்லிடக்கூடாது, எனக்கே நீ டீ வாங்கி தரியா, எனக்கு வேலை இல்லைன்னு நீ என்னை அசிங்கப்படுத்துறியா, பாடுறா நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகி உனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பாடுறா அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ரோசம்லாம் பற்றக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு கான்டாக்ட். நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் பீப்புள் எப்படி யோசிக்கணும்னா, அவனையும் ஒரு கான்டாக்டாக யோசிக்கணும். அவன் டீ வாங்கி தரானா, டீயோடு சேர்த்து 2 பிஸ்கட் வாங்கி தடாமாப்பில், உன் காசு தானே, என்கிட்ட காசு இல்லை, 2 பிஸ்கட் தானே சேர்த்து வாங்கித்தான்னு அந்த டீயையும் பிஸ்கட்டையும் வாங்கி சாப்பிட்டு நம்மளோட சக்ஸஸ் வந்து இந்த வார்த்தையினால் சவால் விடுறதுல இல்லை. நம்ம ஒரு நாள் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி அவன் வந்து சாதாரண மாருதி சுசுக்கியில் வந்துட்டு இருப்பான். நம்ம ஆடி காரில் அவன் வீட்டுக்கு போய் வாடா காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு ஸ்டார்பக்ஸில் போய் அவனுக்கு காஃபி வாங்கி தர்றது தான் நம்மளோட பெரிய இதுவே. நம்ம ஆடி காரில் போனோம், ஒரு சின்ன காஃபி ஸ்டார்பக்ஸில் போய் சாப்பிட்ணுன்னா எவ்வளோ ரேட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வேலை பார்க்குறவன் சாதா டீ கடையில் சாப்பிடுவான். பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ் தான் ஸ்டார்பக்ஸில் போய் காஃபி குடிப்பாங்க. இதுதான் வேலை பார்க்குறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வாயினால் சொல்கிறதோட செயல்னால், ஏன்னா ஆக்ஷன்ஸ் தான் அந்த இடத்துல பேசணுமே. நம்மளோட செயல்பாடு எப்படி இருக்கணும், அதுதான் அந்த இடத்துல வந்து நிறையா செயல்படுத்தி காட்டணும். இன்னொன்று, இந்த நான்லாம் வந்து உண்மையிலே சொல்லணும்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். இப்போ எவ்வளோ பேர் இங்கே பசங்களாம் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியலை. என்னையெல்லாம் எங்கள் ஹெச்ஓடி வந்து திட்டாத நாளே இல்லை. நீ மட்டும் உருப்படாமல் எவனையும் உருப்படாமல் ஆக்குற. நான் ஏன் எங்கள் ஹெச்ஓடி சொல்கிறேன்னா, கடைசி நாள் வந்து எங்கள் காலேஜெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஏதோ தெய்வாம்சமாக கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிட்டேன். இந்த கேம்பஸில் ப்ளேஸ் ஆகுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்னென்னா, நான் பெருமையாக இங்கே சொல்ல வரல, நம்மளை போட்டு தாளிச்சு போடுவாங்க. எங்கள் கம்பெனி வந்து பெரிய கம்பெனி வராங்கடா, 800 பேர் காலேஜில், 800 பேரும் வந்து மொக்கிற மாதிரி மொச்சு ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணி, எப்படின்னா மொதல் ரவுண்டு நம்ம கிளியர் பண்ணுவோம். அண்ணாமலை யூ ஆர் செலக்டடா, சியர்ஸ். செகண்ட் ரவுண்ட் அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி, உனக்கு எவ்வளோ தரணும் 250, உனக்கு எவ்வளோ தரணும் 250 அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2வது ரவுண்டு சியர்ஸ். அது மாதிரி மறுபடியும் 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டு, 8 ரவுண்டு வச்சு மூச்சு திணற எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எங்கள் கம்பெனியில் 800 பேரில் 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதில் ஏதோ பழனி ஆண்டவர் கிருபையினால் நான் போயிட்டேன்.
இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொல்லலாம், நீ வந்து வேலைக்கு தானடா போகிற, நீ பிஸ்னஸை பற்றி இவ்வளோ பேசுகிற, உனக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 மனுஷன் வந்து மலை மேலே இருந்து கீழே குதிச்சா எவ்வளோ அடிபடும்னு அவன்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா நான் விழுந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் வந்து அவனை பார்த்தாலே எனக்கு எவ்வளோ அடிபடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மலை எவ்வளோ அடிபடும் நான் விழுந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. விழுந்தவனை பார்த்தாலே என்னால் எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு வேலைக்கு போனாலும் நிச்சயம் நான் சொல்கிறேன், நாளைக்கு பிஸ்னஸ் மேனாக தான் ஆக போகிறேன். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா 50 வயசுக்கு அப்புறம் எனக்கு வேலை இல்லைன்னா எனக்கு சோறு கிடையாது. சோறு இல்லைன்னா யாருமே என்னை மதிக்க மாட்டான். இன்னொன்று நம்ம இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, முன்னாடிலாம் நம்ம பார்த்திங்கன்னா நகரத்தார்கள் எப்படி இருந்தோம்னா, அந்த நம்ம பர்மா பினாங்கு எல்லா இடத்துலையும் இது பண்ணோம், வட்டி தொழில் தான் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா, அந்த நம்ம யங்ஸ்டர் வந்து பிஸ்னஸ் வராததுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து மலையாக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் எதுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னா, கை பழகுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த தொழிலை இவங்களுக்கு கற்றுத்தரது. நம்ம நகரத்தார்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, என்ன சொல்கிறது, மல்டிநேஷ்னல் கம்பெனி வச்சுருக்காங்க, ரொம்ப பேர் போன கம்பெனி வச்சுருக்காங்க. ஆனால் நான் எல்லாரையும் சொல்லலை இந்த இடத்துல. ஒரு சில பேர் நகரத்தார் பசங்களை வேலைக்கு வச்சு தொழில் கற்றுத்தரதுக்கு அவங்களுக்கு பயமாக இருக்குது. அந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாறினா தான் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா பேர் வருவாங்கன்னு என்னோட தாட்டு. சரி, நான் சொன்னேன்ல, அந்த கதைக்கு வருவோம். இந்த மாதிரி 8 ரவுண்டு வச்சு 2 பேர் எடுத்துட்டேன். நான் போயிட்டேன். இந்த எங்கள் மேம் வந்து சொல்லிகிட்டே இருந்துச்சுல, உருப்பட மாட்டேன்னு. அப்போயும் எங்கள் மேம் என்ன சொன்னாங்க, நீ பார்த்தியில, நீ மட்டும் செலக்ட் ஆகிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்ட. அந்த உருப்படாத பசங்க என்னோட சேர்ந்து, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்கள் ஹெச்ஓடி வந்து வளையப்பட்டு, எங்கள் ஹெச்ஓடி மேம் வந்து, அவங்க பேர் சொல்லலாமா என்னன்னு தெரியலை, பார்த்துட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க மேம். நாகம்மை அவங்க பேர். கடைசி நாள் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் காலேஜில் வந்து வெடிச்சு நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன். பக்கத்தில் இருந்தவன் அந்த உருப்படாத பயல்கள்லாம் வெடிச்சு ஓடி போயிட்டாங்க. கடைசியில் நான் மட்டும் நிற்கிறேன். எங்கள் ஹெச்ஓடி, நீ தான் செஞ்சுருப்ப, எனக்கு தெரியும், எல்லாரையும் கெடுக்கிறது நீ தான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஹெச்ஓடி வச்சு என்னை செஞ்சாங்க. நான் எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, இந்த உருப்படாத பசங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாருமே எங்களோட பெருசாக உருப்பட்டுருவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அவனுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்காது. அவன் எப்படி இருப்பான்னா, பேசிக்காக அவன் மைண்டு வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக க்ரியேட் ஆன மைண்டாக இருக்கும். அவன் ஒரு தொழில் எடுத்து பண்ணான்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேயே அந்த உருப்படாத பசங்க யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பெரிய ஆளாக வருவாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. யாரெல்லாம் நீ உருப்பட மாட்ட அப்படின்னு எந்தெந்த டீச்சர் சொன்னாங்களோ, எந்தெந்த பேரண்ட்ஸ் நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ, அந்த பசங்க தான் பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவாங்க. இந்த கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவன் கடைசி வரைக்கும் வேலை பார்ப்பான். இதுதான் அவனோட இதுவாக இருக்கும். ஆனால் இந்த உருப்படாமல் இருந்தான் பாருங்க, அவன் வந்து வேலை கொடுப்பான், அவனோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுவான், பெரிய இதுவாகான். இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நகரத்தார்களை வந்து அவ்வளோ செயல்கள் செய்கிறாங்க. அதனால தான் அறம் செய்ய விரும்பு மாதிரி நான் தொழில் செய்ய விரும்பு அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன். எதுக்கு தொழில் செய்ய விரும்பணும்? இந்த விஷயங்களை நம்ம நிறையா செய்யணும்னா அதுக்கு தேவை தொழில் தான். ஏன் சொல்கிறேன்னா, நானே மாத சம்பளக்காரன், என்னால் செயல்களுக்கு கொடுத்தா ஒன்று எங்கள் அம்மா அடிக்கும், இதுவே கல்யாணம் ஆனால் பொண்டாட்டி அடிக்கும், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு வர லாபத்தில் பாதி இது நான் செயல்கள் கொடுப்பேன். இப்போ நம்ம இவ்வளோ கோயில் கட்டுறோம், இவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணுறோம், இவ்வளோ படிப்புக்கு கொடுக்குறோம், கல்யாணத்துக்கு கொடுக்குறோம். யார் கொடுக்குறா? வேலை பார்க்குறவங்களா கொடுக்குறாங்க? இல்லை. யாரெல்லாம் தொழில் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் தொழில் முனைவர்களாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த மாதிரி செயல்கள் கொடுக்க முடியும். பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, காசுக்கு காசும் வருது, நமக்கு பேருக்கு பேரும் வருது. இதுதான் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமான விஷயம் என்னென்னா, அது வந்து தொழில் செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம்ன்றதே நான் வரும்னு என்னோட எண்ணம். வேலை பார்த்தா கடைசி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே ஒருத்தவனுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டே சரி சார் எங்கள் ஆஃபீஸ்லலாம் எங்கள் டீம் லீடர் சொல்லுவார், நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் சோம்பேறி, என்னை எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கே தெரியலை. நான் வந்து ஒரு சோம்பேறி.
ஏன்னா எங்கள் டீம் லீடருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி டாஸ்க்கு கொடுத்துருவாங்க, எல்லோரும் இது பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் முடிக்காமல் லேகாக இருந்துகிட்டே இருப்பேன். எங்கள் ஃபோன் பண்ணி டேய் என்னடா முடிக்க மாட்டியா, எவ்வளோ நாள்ரா ஆச்சு உனக்கு இந்த டாஸ்க்கு கொடுத்து முடிக்க மாட்டியா? சார் அவர் சொல்லுவார், நீ இப்படி ஒரு சார் அப்படி ஒரு சாரை போட்டாலே எனக்கு மனசெல்லாம் தீர்ந்து போயிடுறா, உன்னை திட்டவே முடியலடா. எதுக்கு சொல்ல வரேன்னா கடைசி வரைக்கும் நான் அவனை ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்னால் எந்திரிக்கவே முடியாது. நான் என்னைக்கு சுயமாக தொழில் செய்கிறேனோ அப்போ தான் நான் யார், நான் எப்படிலாம் பண்ணணும், எப்படிலாம் ரிஸ்க் எடுத்தால் என்னால் மேலே வர முடியும். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம்ன்றது நம்ம தொழில் செஞ்சால் மட்டும்தான். இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் தொழில் செய்ய வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. பெற்றோராகி நீங்கள் தான் எங்களை மேல் நோக்கி விடணும். ஏன்னா ஊருக்காக வாழ்ந்து போதும், எங்களுக்காக வாழுங்க, நாங்கள் எங்களுக்காக வாழ்கிறோம், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை செய்கிறோம். ஏன்னா காசு இருந்தால் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும். நான் காசுக்காக மட்டும் இங்கே பேச வரல, எல்லாமே இந்த சொசைட்டி வந்து மதிக்கணும்னா பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான். யார் ஒரு வரலாறு ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்களே, யார் பெரிய ஆள் ஆகியிருக்காங்க, யார் போற்றுதலுக்குரிய ஆளாயிருக்காங்க, யார் பேசும் பொருள் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா யார் தொழில் செய்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பேசும் பொருளாகவே இந்த சமூகத்தில் இருக்காங்க. நாங்களும் பேசும் பொருளாக வரணும், இந்த சமுதாயத்தில் வந்து பெரிய ஆள் ஆகணும்னா கண்டிப்பாக தொழில் செஞ்சால் மட்டுமே ஆகும். வருங்கால சங்கதியர்களுக்கு நீங்கள் தொழிலை வந்து கற்றுக் கொடுங்க, நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம், நீங்கள் தான் பண்ணணும், நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம், நீங்கள் எங்களை ஊக்குவிச்சா மட்டும் போதும். ஏன்னா ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்க முடியுமா? ஒருத்தவன் சாதா ஊக்குவிக்கிறவன் நம்மளை ஊக்குவிச்சா அவனால் தேக்கு கூட விற்க முடியும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸை நீங்கள் எல்லாம் ஊக்குவிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சமுதாயம் பழைய மாதிரி தொழில் சமூகமாக மாறும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு ½ இங்கே இருந்த டைம் தெரியாமல் நல்லா ஸ்மூத்தாக போச்சு. வெளியில் மழை வந்தது, அது கூட யாருக்குமே தெரியல. உங்களுடைய ஸ்பீச் எல்லோரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டாங்க. நீங்கள் பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் தோணுச்சு. ஆனால் லேசி பீப்புள் வில் மேக் த ஒர்க் ஈஸின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் சோம்பேறியாக இருக்கணும் அவங்ககிட்ட ஐடென்டிஃபை பண்ணி முக்கியமான பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வச்சிட்டோன்னா அவங்க ஈஸியான வழியை கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க. அது எங்கள் ஆஃபீஸ்லேயே நிறைய வாட்டி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் 15 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா வரும், ஆனால் ஒரு பயம் தடுத்துகிட்டே இருக்கும். மேபி உங்களுடைய ஊக்குவித்தல் வந்து இனிமேல் நெக்ஸ்ட் இயர் மேபி ஐ மே பி எ பிஸ்னஸ் மேன் ஹியர். தேங்க்யூ. அதே மாதிரி ஆட்சி சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேஜில் கேட்டிருக்கேன் உங்களோட ப்ரீவியஸ் பேச்சு, நம்ம ஜீனில் வந்து நம்மளுடைய தலைமுறையினோட இதெல்லாம் இருக்குன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்க போனால் நம்மளுடைய மூதாதையர் எல்லாமே வந்து பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மளுடைய அந்த ஜீன் வந்து நம்ம சேஃபாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு கட்டாயம் வழிவகுக்கும்னு என்னோட கருத்து இது. தேங்க்ஸ் ஃபார் யர் ஸ்பீச். தேங்க்யூ.